அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாசத்தோட முதல் நாள். நாளைய நாள் அற்புத சக்திகள் நிறைஞ்ச அபூர்வமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில வெறும் வயிற்றுல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொன்னாலே போதும். அதே மாதிரி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற பொருளை 2 சொட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாசம் ஃபுல்லாவே உங்க வீட்ல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா நீங்களே மாறுவீங்க. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, ஆடி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுலயும் நாளைக்கு நமக்கு ஆகஸ்ட் மாசத்தோட முதல் நாளாவும் இருக்கு. ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் இந்த மாசம் ஃபுல்லாவே நமக்கு உறுதுணையா இருக்கும். அந்த வகையில ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளையும் நீங்க தவற விடாதீங்க. அதுலயும் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய மாசத்தோட முதல் நாள் கூடுதல் சிறப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு அஷ்டமி திதி இருக்கு. வளர்பிறையில வரக்கூடிய அஷ்டமி திதி அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அதே மாதிரி நரசிம்மரோட வழிபாட்டுக்கு உகந்த சுவாதி நட்சத்திரமும் நாளைக்கு நமக்கு இருக்கு. இப்படி இந்த நாள் பல அற்புதங்கள் நிறைஞ்ச அபூர்வமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய 2 அற்புதமான பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 2 பரிகாரங்களும் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. இந்த 2 பரிகாரத்துல ஏதாவது ஒண்ணு மட்டும் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா நாளைய நாள்ல தயவு செஞ்சு இந்த 2 பரிகாரத்தையும் முடிஞ்ச அளவுக்கு செய்யறதுக்கு பாருங்க. 2ஐயும் ஒன்னா சேர்த்து செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. இருந்தாலும் நாளைய நாள்ல இந்த 2 பரிகாரத்தை சேர்த்து செய்யும் போது இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவரவும் அற்புதமான செல்வ சேர்க்கையும் ஏற்படும். அதனால தவற விடாதீங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மாசத்தோட கடைசி நாள். இந்த கடைசி நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன். அந்த வீடியோல 3 அற்புதமான பரிகாரங்களை கொடுத்திருக்கேன். அதுல ஒரு பரிகாரம், இந்த வார்த்தைய சொல்லிட்டு தூங்கினாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் இன்றோடு ஒரு முடிவுக்கு வரும்னு சொல்லி ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்தி சொல்லியிருக்கேன். அந்த 3 பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரத்தை இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைய நாள்ல இப்ப நான் சொல்ல போற 2 பரிகாரங்களையும் சேர்த்து செய்யும் போது உடனடியா கை மேல பலன் கிடைக்கும். ஏன் இந்த மாதிரி சேர்த்து செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகளையும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் நீக்கிறதுக்கான பரிகாரத்தை தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கினாதான், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கினாதான் நல்ல சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளயும் நம்ம மனசுக்குள்ளயும் வரும். அதனால தவறாம அந்த பரிகாரத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இத செய்யுங்க. நிச்சயமா 100% ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ முதல் பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல சொல்ல வேண்டிய அஃபர்மேஷனை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பொதுவா காலையில எந்திரிச்ச உடனே நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும். இந்த நேரத்துல நாம பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம ஆழ் மனசுல உடனடியா பதியும். ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பிரபஞ்சத்துக்கு புரியும். அதனால இப்ப நான் சொல்ற மாதிரி சரியான முறையில நீங்க செய்யும் போது இந்த பரிகாரம் இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரிசல்ட்ட கொடுக்கும். இந்த ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லா அற்புதமான பணவரவு ஏற்படும்.
நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்க 2 உள்ளங்கையையும் நல்ல சூடு வர்ற மாதிரி தேய்ச்சு அதை உங்க முகத்துல ஒத்தி எடுத்துக்கோங்க. இப்போ உங்க 2 உள்ளங்கையையும் ஒன்னோட ஒண்ணு சேர்த்து விரிச்சு வச்சுக்கோங்க. உங்க 2 உள்ளங்கையையும் பார்த்து நீங்க கண் முழிங்க. இப்படி கண் முழிக்கும் போது உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யற மாதிரி உங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே நீங்க கண் முழிங்க. இப்படி கண் விழிச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷனை 3 முறை 3 டைம்ஸ் மட்டும் நீங்க சொன்னாலே போதுமானது. நீங்க சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் இப்ப இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல மட்டும் நீங்க சொன்னாலே போதுமானது. முதல்ல நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். I welcome August month with a magnet for abundance and miracles. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். I welcome August month with a magnet for abundance and miracles. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, நான் ஆகஸ்ட் மாதத்தை செல்வமும் அதிசயங்களும் ஈர்க்கும் காந்தமாக வரவேற்கிறேன். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். நான் ஆகஸ்ட் மாதத்தை செல்வமும் அதிசயங்களும் ஈர்க்கும் காந்தமாக வரவேற்கிறேன். இந்த மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ 3 முறை சொல்லிட்டு நீங்க எந்திரிச்சு மற்ற வேலைகளை பார்க்கலாம். கட்டாயமா இந்த அஃபர்மேஷனை வெறும் வயிற்றுல, அதுவும் தூங்கி எந்திரிச்சு கண் முழிச்சதுக்கு அப்புறம் இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யும் போது உடனடியா நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொல்லிருக்கக்கூடிய இந்த அஃபர்மேஷனை நீங்க உங்க வீட்ல இருந்தாலும் சொல்லலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாலும் சொல்லலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. நாளைக்கு காலையில நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரி இந்த அஃபர்மேஷன் சொல்லலாம். சப்போஸ் நைட் டியூட்டி போறீங்க, டே டைம்ல தூங்குறீங்கன்னா நாளைக்கு பகல் நேரத்துல நீங்க எப்ப தூங்கி எந்திரிப்பீங்களோ அப்ப இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்க. சரி, அடுத்ததா 2வது பரிகாரம், குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம். நம்ம சேனல்ல பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம 6வது ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுலயும் குறிப்பா மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. பொதுவா நம்ம 6 ஸ்ட்ராங்கா இருந்தாலே நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மள தேடி வரும். நம்ம 6 வீக்கா இருந்தா நம்மள சுத்தி எப்பயுமே கஷ்டமும் பிரச்சனைகளும் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில எந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ இல்லையோ இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை தவறாம செய்யுங்க. ஏன்னா இது நம்ம 6வை சுத்தப்படுத்தி ஸ்ட்ராங் ஆக்கும். நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற பொருளை 2 சொட்டு 2 டிராப்ஸ் மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதுமானது. நான் இப்ப உங்களுக்கு 2 பொருள் சொல்றேன். உங்களுக்கு எந்த பொருள் கிடைக்குதோ அதை நீங்க சேர்த்துக்கோங்க. 1 ரோஸ் வாட்டர் பன்னீர், இதுல 2 சொட்டு சேர்த்துக்கோங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானுக்கு இந்த பன்னீர் உகந்தது. அந்த வகையில ரோஸ் வாட்டர் இருக்கும்னா 2 சொட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேன் உங்க வீட்டுல இருந்ததுன்னா அதுல இருந்து 2 சொட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப நான் சொன்ன ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா தேன், இது 2ல ஏதாவது ஒன்ன மட்டும் நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை உங்க வலது கை ஆள்காட்டி விரலால வரைஞ்சுக்கோங்க. தண்ணீரோட மேற்பரப்புல உங்க வலது கை ஆள்காட்டி விரல் ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி நீங்க வரைஞ்சாலே போதும். இந்த சிம்பல் நல்ல ஒரு ஆரம்பத்தையும் பணவரவையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சிம்பலை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்க தலைக்கோ உடம்புக்கோ குளிக்கலாம். உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா உங்க தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் நாளைய நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். நாளைக்கு சாயங்காலம் குளிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி தண்ணீரை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி முகம் கை கால் கழுவுறதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டாம், பெரியவங்க மட்டும் செஞ்சா போதுமானது. உங்க கணவருக்கு விருப்பம் இல்லைன்னா அவரை வற்புறுத்த வேண்டாம், நீங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்ப நான் சொன்ன 2 எளிமையான பரிகாரத்தையும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா இந்த ஆகஸ்ட் மாசத்துல நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.